தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு இருக்கக்கூடிய 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அந்த பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அந்த பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? அம்ருத், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தற்போது நாம் கழுகு பார்வையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் பகுதி. ஏறக்குறைய 5000 குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான அலுவலகங்களும் குடியிருப்புகளும் மழை நீரிலே சூழ்ந்திருக்கின்றது. இதனால் இந்த பகுதி மக்கள் ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருவிற்கு கூட செல்ல முடியாத நிலை. அப்படி செல்ல வேண்டும் என்றால் இடுப்பளவு தண்ணீரில் நடந்து சென்றுதான் அவர்கள் அடுத்த தெருவிற்கு செல்ல முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. நேற்றிலிருந்தே அவர்கள் அருகருகே இருக்கக்கூடிய மேடான பகுதிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டனர். தொடர்ந்து தங்களுடைய கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் மேடான பகுதிக்கு சென்று தங்கியிருக்கிறார்கள். வீடுகளை பொறுத்தவரையிலே இந்த பகுதியில் உள்ள எந்த வீடுகளுக்கு சென்றாலும் பெரும்பாலும் அந்த வீடுகளிலே இடுப்பளவிற்கு தண்ணீர், முட்டி அளவுக்கு தண்ணீர் இருக்கின்றது. இதனால் தரைதளத்திலே வசித்து வந்த மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வீடுகளில் இருந்த கட்டில், அதே போல பீரோ, அவர்கள் வீட்டில் இருந்த அந்த துணி, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம், இந்த மின்சாதன பொருட்கள் எல்லாம் மழை நீரிலே மூழ்கி அவை பழுதாகி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனி தண்ணீர் வடிந்து அந்த மின்சாதன பொருட்களை காய வைத்து அல்லது பழுது நீக்கினால் மட்டும்தான் அவை செயல்படுமா செயல்படாதா என்று அறிய முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வந்த மழையின் காரணமாக இவ்வளவு வெள்ள நீர் வந்திருப்பதாகவும் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு நிலை இங்கு ஏற்பட்டதே இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். காரணம், ஏரியை ஒட்டிய பகுதியாகவோ அல்லது ஒரு தாழ்வான பகுதியாகவோ இருந்தால் இவ்வளவு தண்ணீர் தேங்கலாம். ஆனால் அது போன்ற ஒரு நிலை இல்லை. வழக்கமாக புயல் வந்தால்தான் இது போன்று மழை பெருமழையாக பெய்யும், இவ்வளவு தண்ணீர் தேங்கும். ஆனால் புயல் கூட இல்லாத சூழ்நிலையில் இவ்வளவு தண்ணீர், அதுவும் 2 நாட்களில் கொட்டி தீர்த்திருக்கின்றது. இந்த அளவிற்கு தண்ணீர் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று இந்த பகுதி மக்கள், வியாபாரிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏனென்றால் வியாபாரிகள் அந்த வியாபாரத்துக்காக கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்த மளிகை கடையில வைத்த சர்க்கரை, பருப்பு, அரிசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் நனைந்து குடோன்களிலே வீணாகி இருக்கின்றது. அதே போல பல்வேறு வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களும் அவர்களுடைய அந்த சரக்குகள் எல்லாம் வீணாகி இருக்கின்றது. இப்படி வியாபாரிகள், விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் தூத்துக்குடியிலே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே நகர் பகுதி என்று குறிப்பிடக்கூடிய ஒரு சில இடங்கள் மட்டும்தான் தற்போது அந்த தண்ணீர் எல்லாம் முழுமையாக வற்றி போக்குவரத்து என்பது தொடங்கி இயல்பு நிலை திரும்பி இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான பகுதிகள், அதாவது ஏரல், மற்ற பகுதிகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது கடுமையான தண்ணீர் சூழ்ந்த குடியிருப்புகளாக இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜபுரமும் அதே போன்றது ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகின்றது. சாலையில் சாதாரணமாக நடந்து சென்றாலே இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. வாகனங்கள் கூட செல்ல முடியாமல் பார்த்து மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த நிலைதான் பார்க்க முடிகின்றது. அத்தியாவசிய தேவை கருதி ஒரு சில வாகனங்கள் ஆங்காங்கே பயணிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.